ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil Health Mix auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். ஏங்க 10,000 ரூபா. ஹலோ ஹலோ, என்ன பணம் போனோன்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு. திருப்பி கூப்பிடுவோம். Calling is either switched off or not. சுவிட்ச் ஆஃபா? என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருது, சரியில்லையே. மணி கூப்பிடுவோம். மணி சொல்லுங்கண்ணே. மணி, நீ சொன்ன மாதிரியே பணம் போயிருச்சு, ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. மணி நினச்சேன், நான் தான் சொன்னேன்ண்ணே பணத்தை எடுத்துருவாங்க, ஜாக்கிரதையாக இருங்கண்ணே. மணி இப்போ என்ன மணி பண்ணுறது? பணமும் போயிருச்சு, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அண்ணே, ரீசெண்டாக நிறைய பேர் இந்த மாதிரி தானே பணத்தை திருடிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் பக்கம், பாண்டிச்சேரி பக்கம்லாம் நடந்துருச்சு. பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்குண்ணே. என்ன மணி சொல்கிற? இப்படிலாம் பணத்தை எடுக்கிறாங்களா? ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்குண்ணே. எல்லாரும் சேஃபாக இருங்கன்னு சைபர் கிரைம் வந்து எச்சரிச்சிருக்காங்க. மணி இப்போ என்ன மணி பண்ணுறது? பணமும் போச்சு, ஆளையும் காணாமே. மணி சரி இருங்க, நான் நேரில் வரேன். வா வா, சீக்கிரம் வா. அண்ணே, என்ன ஆச்சு? ஆமணி, அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபா போன உடனே ஃபோன் கட் ஆயிடுச்சு. திருப்பி கூப்பிடுற, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மணி நீ முன்னாடியே சொன்ன இதுல ஏதோ தப்பு இருக்க மாதிரி இருக்குன்னு, அதே மாதிரி ஆயிடுச்சு. மணி அண்ணே, நான் தான் சொன்னேன் இல்லண்ணே. அண்ணே, ரீசெண்ட் அந்த மாதிரி தானே கேரளாவில் ஒருத்தட்ட 7 லட்ச ரூபா ஏமாத்திருக்காங்க, கோயம்புத்தூர்ல ஒருத்தட்ட 7.5 லட்ச ரூபா ஏமாத்திருக்காங்க, பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருத்தர் 450 பவுன் ஏமாத்திருக்காரு. நிறைய பேர் இந்த மாதிரி தானே ஏமாறிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் சொன்னேன் ஜாக்கிரதையா இருங்கன்னு. மணி நம்பி பேசுனதுக்கு இப்படி எல்லாமா ஏமாத்துவாங்க? அண்ணே, கேரளாவில் இப்படி தானே ஒருத்தர் ஏமாத்திருக்காங்க. அவர் எப்படி ஏமாத்திருக்கான்னு கதையை கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணு மேட்ரிமோனி சைட்டில் அவங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொஃபைல் ஒருத்தருக்கு பிடிச்சி போய் அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட பேசுகிறப்ப இந்த பொண்ணு நான் பொண்ணோட அம்மா பேசுகிறேன்னு பேசியிருக்காங்க. ஓ, அந்த பொண்ணே பொண்ணோட அம்மானு பேசியிருக்கு. ஆமாம், அம்மா மாதிரி பேசி அவரோட பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, சரி என் பொண்ணோட நம்பர் தரேன், என் பொண்ணுகிட்ட பேசுங்கன்னு அந்த பொண்ணோட இன்னொரு நம்பரை கொடுத்துருக்காங்க. ஓ, என் பொண்ணுகிட்ட பேசுங்கன்னு அந்த பொண்ணோட இன்னொரு நம்பரை அந்த பொண்ணே கொடுத்துருக்கு. இவரும் பொண்ணுக்கிட்ட பேசலாமே சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணி ஒரு மாலில் மீட் பண்ணியிருக்காங்க. அப்படி மீட் பண்ணுறப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கல இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு உங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஃபீலிங்ஸாக பேசியிருக்காங்க. சரி, இப்படி ஃபீலிங்ஸாக பேசின உடனே இவரு ரொம்ப எமோஷனல் ஆகி, சரி உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வர வேணாம், நீ மட்டும் கல்யாணத்துக்கு வா அப்படின்னு மண்டபம்லாம் புக் பண்ணி கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மண்டபத்துக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க. அந்த பொண்ணு வராம ஏமாத்திருச்சா? அதான் இல்லை, அந்த பொண்ணும் வந்துட்டாங்க. அந்த பொண்ணை அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்க வச்சிருக்காரு. அந்த நேரம் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இவருக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு. அந்த பொண்ணு பியூட்டி பார்லர் போன நேரம் பார்த்து அந்த பொண்ணோட பேக்கை செக் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு 45 நாளைக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட கல்யாணமே இருக்கு. என்ன மணி சொல்ற? அப்புறம் போலீஸ் விசாரிச்சு பார்த்ததுல அந்த பொண்ணை பத்தின பயங்கரமான விஷயம்லாம் வெளியே வந்திருக்கு. என்ன விஷயம்னா, அந்த பொண்ணு 2 நம்பர் யூஸ் பண்ணுவாங்களாமா. ஒரு நம்பரை யூஸ் பண்ணி மேட்ரிமோனி சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்களாமா. இப்போ அந்த ப்ரொஃபைல் யாருக்காச்சும் பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா, அவர்கிட்ட பேசுகிறப்ப இவரோட பேக்ரவுண்ட் எப்படி, இவர்கிட்ட வந்து பணம் எடுக்க முடியுமான்னு பார்த்து, பணம் எடுக்க முடியும் அப்படின்னா என் பொண்ணுக்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு இவங்க யூஸ் பண்ணுற இன்னொரு நம்பரை கொடுத்துருவாங்களாமா. அப்புறம் அந்த நம்பர்லேருந்து பொண்ணு மாதிரியே பேசி எமோஷனல் அட்டாச் ஆகி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டு கல்யாணத்தை நகை போட்டிருப்பாங்கல்ல, அந்த நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுவாங்களாம். ஆத்தாடி, ஒரு வருஷத்துல யார் யாரெல்லாம் ஏமாத்தலாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்களாமா. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பேர்த்த ஏமாத்திருக்காங்களாமா. அடுத்து 4 பேர்த்தோட நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்களாம். என்ன பண்ணி சொல்ற? இதுக்கே அப்படிங்கிறீங்க, அடுத்த விஷயத்துக்கு கேளுங்க. இப்ப கல்யாணம் நடக்க போதுல இந்த ஊருக்கு அடுத்து கல்யாணம் பண்ண போறாங்கல்ல, அவரை தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவரை கூட்டிட்டு வந்து இந்த ஊர்ல வச்சுட்டு நான் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வந்துட்டு அடுத்த நாளை இவரை கூட்டிட்டு வர்றதான் பிளானு. என்ன மணி, ஏதோ கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி இருக்கா? இதே மாதிரி பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருத்தர் மேட்ரிமோனி சைட்டில் எனக்கு துபாயில் என்ன கண்ணர் பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 22 பெண்களை ஏமாற்றி 450 பவுன் ஆட்டையை போட்டிருக்காப்புல. சில பெண்கள் சில ஆண்களை மட்டுமே குறி வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கண்ணே. அதனால தான் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன். மணி, நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்கே மணி. இப்படி எல்லாமா நடக்குது? இப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கும் பாருங்க. ப்ரொஃபைலா? ஆமா, அந்த வந்திருக்குல்ல. ஒன்று எப்படி? ஒன்று நல்லா பார்க்க அழகா இருக்கு மணி. நல்லா வேற படிச்சிருக்கே. எப்படி முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிடுமா? அடுத்த முகூர்த்தத்தில்? ஆமா மணி, பண்ணிடுறேன். அடுத்த முகூர்த்தம்னே எப்படி மணி பண்ண முடியும்? இப்போ இதை பார்க்கணும், நம்ம வீட்டில் சொல்லணும், அவங்க வீட்டிலலாம் பேசணும். 2 வீட்லேயும் பேசி ஓகே ஆயிடுச்சுன்னா பண்ணிடலாம். ஏன்னா பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா மூக்கு மொழியுமா இருக்கு. அப்படி ஒரு பொண்ணே இல்லைண்ணே.
என்ன சொல்ற? அண்ணே அந்த ப்ரொஃபைல என்னோடதுனே, நான் தானே கிரியேட் பண்ணேன். ஓம் ப்ரொஃபைலா? என்ன மணி, பொண்ணு போட்டோ இருக்கு, படிச்சிருக்குன்னு போட்டுருக்கு, எல்லாம் கரெக்டா டீடைல் கொடுத்துருக்கு, ஓம் ப்ரொஃபைலுங்கற? இப்படித்தானே ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஃபேக் ப்ரொஃபைலா? ச்சே, இப்படி ஏமாற பாக்குறேனே. ஃபேக் ப்ரொஃபைல்ட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்கண்ணே. மணி, ஃபேக் ப்ரொஃபைல்லாம் எப்படி மணி நான் கண்டுபிடிக்கிறது? இங்க நீயே ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்க, அதுவே என்னால கண்டுபிடிக்க முடியல. மத்தவங்களோட எப்படி கண்டுபிடிப்பேன்? ஃபேக் ப்ரொஃபைல் ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னே. நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அத சொல்லு மணி. முத எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ரொஃபைலை பாக்குறீங்க, டீச்சிங்னு போட்டிருக்காங்க, நீங்க லைக் பண்ணிட்டீங்க. அங்கிட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த ப்ரொஃபைலை பார்க்குறப்ப இன்ஜினியரிங் இல்லை நர்சிங் இந்த மாதிரி டீச்சிங்கை தவிர வேறு ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை எடிட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது ப்ரொஃபைலை அடிக்கடி எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்க அந்த ப்ரொஃபைலை பாருங்கள், எது எடிட் பண்ணியிருக்காங்களான்னு. மணி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுருந்துச்சு மணி, இப்போ டீச்சர்னு போட்டுருக்கு மணி. அண்ணே, அப்போ அவங்கள ஈவினிங் டியூஷன் சேர்ந்துருவோம்ண்ணே. டியூஷன் சேருவோமா? நீ சேர்ந்துக்க, என்ன ஆளை விடுப்பா. சரி, அடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்மளை கான்டாக்டே பண்ண விட மாட்டேறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸோட கான்டாக்ட் நம்பரை நமக்கு கொடுக்கவே மாட்டேறாங்க அப்படின்னா அது ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணு எதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸோட கான்டாக்ட் எதுவும் கொடுத்தாங்க? நமக்கு யாருமே வேணாம், உனக்கு நீ எனக்கு நான், நம்ம 2 பேரும் ஈருடல் ஓர் உயிராக இருப்போம்னு சொன்னாங்க மணி. இப்படி பேசி பேசி தான் பாதி பேர்த்தை போட்டு தள்ளுறாங்க. சரி, அடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ப்ரொஃபைல் இருக்குன்னா கண்டிப்பாக பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக அவங்க வந்து ஃபில் பண்ணணும். எப்படின்னா, இப்போ வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லை வந்து சோஷியல் மீடியா அந்த லிங்க் இல்லை, கான்டாக்ட் இல்லை இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறப்ப மிஸ் இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துருப்பீங்களா? எதுவும் கரெக்டாக இருந்துச்சா? நான் தான் பார்த்தனே மணி, மானாமதுரை மெடிக்கல் காலேஜில் டாக்டர் படிச்சேன்னு போட்டிருந்தாங்களே. கண்டிப்பாக ஃபேக் தானே. எப்படி சொல்கிற? மானாமதுரை மெடிக்கல் காலேஜே கிடையாதுண்ணே. மானாமதுரையில் மெடிக்கல் காலேஜே இல்லையா? இப்படி ஏமாந்துட்டீங்களேண்ணே. சரி, இப்போ உங்களுக்கு ப்ரொஃபைல் பிடிச்சி போச்சு, கண்டிப்பாக பேச ஆரம்பிப்பீங்கல்ல. அப்படி பேச ஆரம்பிக்கிறப்ப கொஞ்ச நாள்லேயே வந்து பணம் கேட்குறாங்க, மணி மோட்டிவாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட பணத்துக்காண்டி தான் பேசலாம்னு அர்த்தம். இப்போ உங்ககிட்ட பேசி 10,000 பிடிக்கிட்டு ஓடிட்டாங்கல்ல. ஆமாம் மணி, 10,000 ரூபா பணமும் போச்சு. இனி இந்த மேட்ரிமோனி சைட்டு பக்கம் தலை வச்சே படுக்கக்கூடாது மணி, எல்லாமே ஃபேக்காக இருக்குது. அண்ணே அப்படி கிடையாது. மேட்ரிமோனி சைட்டில் ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு மேட்சான அவங்களுக்கு கரெக்டான பர்சன்லாம் பார்த்து கல்யாணம் மட்டும் நல்ல ஹாப்பியாக தான் இருக்காங்க. நம்ம பார்க்குறப்ப எப்படி பார்க்கணும்னா இந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபேக் ப்ரொஃபைலை பார்த்து ஏமாந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறேன். நீ சொல்கிறது கரெக்டு தான் மணி, 10,000 ரூபா பணமும் போச்சு, என் கல்யாண கனவும் போச்சு. நான் கூட பயந்துட்டேனே. ஏன் மணி, எனக்கு 10,000 ரூபா போயிடுச்சுன்னா? இல்லை உங்களுக்கு கல்யாணம் நடந்துருமேனு. நீ பேசு மணி, பேசு. ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது உலகத்தில் 8வது தேசியம் நடக்கிற மாதிரில. அப்புறம் என்ன, கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகாமல் உன் கூடயே சுற்றிக்கிட்டு இருக்க சொல்கிறியா? ஆமாண்ணே, எனக்கு யாரும் வேணாம், ஈர் உடல் ஓர் உயிராக இருப்போம். தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னா ஆயிருச்சு, மேல சத்தம் கேட்டுருச்சு.